1045 पेज नंबर पुराने नियम में। ठीक है, पढ़ना आ जाएगा। जल्दी नीचे मांग लेना। ஹல்லேலூயா. தானியேலோட ஜெபம் இங்க நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு பகுதி மட்டும் எடுத்து பார்க்கும்போது தானியேல் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு, 2ஆம் வசனத்தை சொல்லுது, எரேமியாவின் புஸ்தகத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தியானம் பண்ணி அதுல இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறாரு. எத்தனை ஆண்டு அவங்களுக்கு என்னது தண்டனை ஆண்டு மீன்ஸ் அந்த அவங்க அந்த பாடு அனுபவிக்க வேண்டிய ஆண்டு எத்தனை ஆண்டு என்று குறிக்கப்பட்ட ஆண்டை அவர் அறிந்து கொண்டு அது முடிந்து விட்டது என்று அறிந்து அதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக அங்க ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிக்கிறார் என்று நம்ம அங்க பாக்குறோம். हम देखते हैं दानियल की किताब में उसका 2रा अध्याय में हम जब देखते हैं तो वहाँ पर दानियल बहुत ही बढ़िया रीति से बाइबल को अध्ययन करके जान लेता है यिर्मयाह की किताब से कि भाई जो भी दंड भुगत रहे वो कितने साल का दंड भुगतना है और कब उससे छुटकारा मिलेगा, उस गुलामी से कब छुटकारा मिलेगा करके वो उस बाइबल को पढ़कर वो क्या करते हैं, जानकारी हासिल करके उसके बाद प्रार्थना करने के लिए वो शुरुआत करते हैं. நம்ம பார்க்கும்போது ஜெபம் பண்ணும்போது முதலாவது காரியம் என்ன அவசியம்னா நம்ம வேதத்தை தியானிச்சிருக்கணும். और நம்ம எந்த பாயிண்ட்காக எந்த காரியத்துக்காக பிரேயர் பண்றோமோ அதை குறித்து கர்த்தர் என்ன பேசி இருக்கிறாரு, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு அதை அறிந்து கொண்டு ஜெபிக்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறது என்று நம்ம இந்த 2வது வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். தமிழ்ல யாராவது படிங்க 2வது வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு, தேவனுடைய வார்த்தையை அதுல தியானித்து அதன் மூலமாக என்ன செய்யறாரு, அறிந்து கொள்கிறார். என் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா பிறந்து வளர்ந்தது பாம்பேல. ஸோ அதனால தமிழ்ல கொஞ்சம் தப்பு விடுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அங்க என்ன பார்க்கிறோம், தானியேல் என்ன பண்றாரு, வேதத்தை
தியானித்து அறிந்து கொள்கிறார்னா, நம்ம தேசத்தையும் அதே மாதிரி கொண்டு வந்து தேசத்தை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு இன மக்கள் என்ன பண்ண போறாங்க, எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போறாங்க, அதன் கால அவகாசம் என்ன, அது எப்பொழுது நடக்க போகுது, அதுக்காக நம்ம என்ன பிரயாசம் பண்ணணும், அதுக்காக எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும்ட்டு அதெல்லாமே தெளிவு அடைந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். சும்மா ஏனோ தானோன்ட்டு நம்ம ஜெபிக்காம இப்ப நம்ம பார்த்தோம் எப்படி எப்படிலாம் எதுக்காகலாம் ஜெபிக்கணும்ட்டு நம்ம அறிந்து கொண்டோம். சோ கர்த்தருடைய சித்தம் அதுக்காக என்ன, அந்த இன மக்களுக்காக என்ன. இப்ப மிஷினரிகள் சொன்னாங்க இதெல்லாம் தேவைப்படுகிறது, இதுக்காகலாம் ஜெபித்து கொள்ளுங்க. சோ இந்த மக்கள் ஃபுல்லாக கர்த்தருக்கு என்று திரும்புறதுக்காக என்னென்ன மிஷினரிகள் செய்யணும், கர்த்தர் என்ன விரும்புறாரு, அதெல்லாமே நீங்க ஜெபிக்கிறவங்க அறிஞ்சிருந்தா தான் அங்க சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேறும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தானியேல் இங்க ஜெபிக்கும் போது அதற்கு பிறகாக என்ன பண்றாரு, நெகேமியா காலத்துல ஒவ்வொரு கூட்டமாக திருப்பி அந்த மக்கள் என்ன பண்றாங்க, எருசலேம் பட்டணத்துக்கு திரும்புறாங்க. சோ ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போதுதான் அங்க ரிசல்ட் நடக்கும். சோ நீங்க ஜெபித்தாதான் ரிசல்ட் நடக்கும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு அந்த தாக்கம் எது உருவாக்கும்னா, வேதத்தை தியானிக்கிற அந்த தியானம் தான் அந்த தாக்கத்தை உருவாக்கும். நம்ம ஜெபிக்கிற ஒரு குழுவா இருக்கிறோம். நம்ம வேதத்தை நமக்காக மட்டும் அறிந்து கொள்ளாமல் இந்த வேதம் தேசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, அந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக அது என்ன குறிப்பு சொல்லுகிறது என்று அறிந்து அதுக்காக ஜெபிச்சோம்னா நம்மளுடைய பிரேயர் அது என்ன பண்ணும், எஃபெக்டிவா இருக்கும்னு நம்ம இந்த वचनते मूलமாக தெரிந்து கொள்கிறோம். हम देखते हैं दानियल ने जिस प्रकार से प्रार्थना किया, वो यरूशलेम नगर में वहां पर एक बदलाव आने के लिए उसने क्या किया, वहां पर उसने कोशिश किया और उसके प्रार्थना से वहां पर एक बहुत बड़ी बेदारी हुई, क्योंकि एक एक झुंड जो गुलामी में थे वो आजाद किए गए, वो अपने यरूशलेम नगर को क्या करने लगे, जाने लगे. तो वो नगर में कैसे गए, ये दानियल की प्रार्थना ही वो क्या थी, शुरुआत की नींव थी. हम देखते हैं. तो நம்ம இங்க பார்க்கும்போது இன்னும் ரெண்டாவது காரியம் என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ஜெபம் ஒரு எழுப்புதலுக்கு ஆரம்பமா இருக்கும்போது அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது என்று 3வது வசனம் 4வது வசனத்துல பார்த்தா தெரிந்து கொள்கிறோம். நம்ம படிக்கலாம். 3வது வசனம், உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அங்க பார்க்கும்போது ரெட்டையிலும் சாம்பல்ல உட்காரு என்ன செய்யறாரு, தன்னை தானே தாழ்த்துக்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளாக அவரு சென்று கொண்டு இருக்காரு. நம்மகிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், நம்மை சுத்திலும் நம்மளை தாழ்த்த கூடாதபடி நல்ல எல்லா கம்ஃபர்ட்டையும் நம்ம என்ன வச்சிருப்போம், சுத்தி வளைச்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம ஜெபிக்கணும்ட்டு அர்ப்பணிக்கும் போது, அந்த நேரத்தை ஒதுக்கும் போது நம்மளை நம்ம தாழ்த்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். நீங்க தாழ்த்தாம கர்த்தரிடத்துல நீங்க எந்த விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆணவத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தேசம் இன்னைக்கு சாப கட்டுக்குள்ளாக இருக்கிறது. சோ நம்ம தாழ்த்தினாதான் நம்ம மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறோம். கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள் மக்களுடைய தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிறோம் இந்த மக்களுக்காக. சோ நம்ம தாழ்த்தினா இந்த மக்கள் மேல கர்த்தர் என்ன பண்ணுவார், இரக்கத்தை பாராட்டுவார். நம்ம பாக்குறோம். நீங்க இப்ப இந்த டெல்லி பட்டணத்தை எப்படி எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த நான் இருக்கிற இடத்துல சோதம் குமாராவின் பாவம் இருக்கிறது. இந்த வாலிபர்கள் மத்தியிலே நம்ம சர்ச்சில் வர்ற வாலிபர்கள் மத்தியிலே சோதம் குமாராவின் பாவம் கூட இருக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்து அதை பத்தி தெரியாம நம்ம என்னத்தை ஜெபிக்க போறோம், நம்ம மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், வாரந்தோறும் ஜெபிக்கிறோம், FMBBக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நிலைமையை அறிந்து கொள்ளாம ஜெபிச்சா அது பலனற்றதா இருக்கிறது. சோ அதனால என்ன செய்யறது, தேவனுடைய கோபாக்கினை அங்க இருக்குது. அது ஒரு ஆணவம். நம்ம செய்யற அந்த பாவம், நம்ம தேசத்தின் மக்கள் செய்யற பாவம் என்னது, ஆணவம். சோ அதுக்கு பதிலாக நம்மளை தாழ்த்தணும். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்ல கம்ஃபர்டபிள் லைஃப் ஸ்டைல் கொடுத்திருக்கிறார். ஆனா அதெல்லாமே புறக்கணித்து ஜெபத்துக்காக வரும்போது அதெல்லாமே புறக்கணித்து நம்மளை தாழ்த்தினால் மட்டுமே கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம தேசத்துல பார்க்க முடியும். அது இல்லாம நீங்க தேசத்துல கர்த்தருடைய இரக்கத்தை பார்க்க இயலாத காரியமாய் இருக்கிறது. हम देखते हैं जब भी प्रार्थना के लिए दानियल वहां पर बैठता है, 3रा वचन में हम देखते हैं दानियल ने अपने आप को दीन और नम्र किया. हमारे पास परमेश्वर ने दिया हुआ सारा कुछ रहेगा,
सब प्रकार का आशीष रहेगा। और हम चाहेंगे कि भाई हम अपने आरामदायक जिंदगी के साथ हम प्रार्थना करें, तो वो ना होना है, उसमें आप सफलता नहीं प्राप्त करेंगे और उसके आपकी प्रार्थना में कोई भी क्या है आपको सफलता हासिल नहीं होगी। इसलिए क्या करना पड़ेगा, दानियल ने पहली चीज क्या की, उसने अपने आप को नम्र किया। हम भूखे क्यों रहते हैं, हम उपवास क्यों रखते हैं, वो अपने आप को नम्र करने का एक जरिया है, एक माध्यम है। उसी तरह से मतलब अपने उसमें क्या पता चलता है, परमेश्वर में इसके लिए भावुक हूँ, मतलब ये चीज मुझे जरूरी है। मतलब कोई भी बच्चा है ना, अगर उसको कोई जिद है ना तो खाना नहीं खाएगा। आप उसको मना कर दो किसी चीज के लिए तो वो 2-3 दिन क्या करेगा, खाना नहीं खाएगा। तो जब तक उसकी जिद पूरी नहीं होती तब तक वो खाना भी क्या कर देगा, टाल कर देगा। तो उस प्रकार का जिद आप करोगे, मतलब अपने आप को दीन करेंगे, तब परमेश्वर की तरस आप अपने देश में क्या कर पाएंगे, देख पाएंगे। और 4வது வசனம் படிக்கலாம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. எங்க பாத்தீங்கன்னா பாவ அறிக்கை பண்ணுகிற ஒரு ஜெபமா இருக்குது தானியேலோட ஜெபம். நம்ம எப்பவுமே பிரேயருக்கு உட்காரும் போது நீங்க பாவம் செய்கிறீர்களோ இல்லையோ, நம்ம தேசத்தார்கள் செய்யறாங்க. கர்த்தர் அருவருக்கிற 2 பாவம் நம்ம தேசத்தார்கள் மத்தியில இருக்கு. என்ன அது இல்லாம ரெண்டுமே கை கோர்த்து நடக்கிற ஒரு காரியம் தேசத்துல காணப்படும். சோ அந்த 2 பாவமே தேசத்துல கர்த்தர் அருவருக்கிற பாவம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க என்னை கனம் பண்ணாத நிமித்தம் உங்க மத்தியில இச்சைக்காக உங்களை என்ன பண்ணிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ரோமியர் புத்தகத்துல நம்ம பாக்குறோம். சோ அது மூலமா தான் இந்த சோதம் குமாரின் பாவமும் எல்லாம் செய்து உள்ள வந்து விடுகிறது. சோ அது பார்க்கும்போது நம்ம அந்த மக்களுக்காக அவங்களுக்காக நம்ம கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு பாவத்திற்காக மன்னிப்பு நம்ம கேட்கணும். நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல மன்றாடணும். நம்ம அவங்களுக்காக அந்த இடத்துல மண்டாடாம நான் தான் எந்த தப்பு செய்யலையே, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம சொன்னா நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யுது, அங்க பலிக்காது. நம்ம தேசத்துல எந்த விதமான ஒரு மாற்றமும் பார்க்க முடியாது. நம்ம ஸ்தாபனம் பாத்தீங்கன்னா 60 வருஷமா என்ன செய்யுது தேசத்துல இருக்கு. ஆனா தேசத்துல என்ன பாக்கெட்ல நம்மளுடைய ஊழியம் நடக்குதுன்னு தெரியுமா? ட்ரைபல் பெல்ட்ஸ் மத்தியில தான் ஊழியம் நடக்கு. ஆனா நார்த் இந்தியால நம்மளுடைய தாக்கம் என்ன செய்யப்படல, இன்னும் அந்த வீரியத்துல நம்ம வரப்படல. சோ எதுக்காகன்ட்டு நம்ம அறிந்து அதுக்காக என்ன முயற்சி எடுக்கணும்னு நம்ம நீங்க இருக்கிற உங்க மத்தியில இருக்கிற ஜெப வீரர்கள் தான் அதை தீர்மானம் பண்ணணும். சோ அந்த மக்கள் பத்தி அறிந்து அதற்காக மட்டுமே ஜெபிக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு பசுமையான ஊழியங்கிறது ஜார்க்கண்ட்ல குஜராத்ல மட்டும் தான் பார்க்க முடியும். நிறைய பிரேயர் குரூப்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஜார்க்கண்ட்லயும் குஜராத்துக்கும் மட்டுமே பிரயாணம் பண்ணி போவாங்க. ஏன்னா அங்க ஊழியம் நடக்கிறது பார்க்க முடியும். ஆனா இப்படி டெல்லி நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா அங்க இங்க 1-2 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படுறாங்க. ஆனா இந்த இடத்துலதான் உங்களுடைய பார்வை தேவைப்படுது, இந்த இடத்துலதான் உங்களுடைய ஜெபம் தேவைப்படுது. இந்த இடத்துலதான் நிதானித்து நீங்க அறிந்து ஜெபிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் தேசத்தை ஆளுகிறவர்கள் புறப்படுகிறார்கள், தேசத்தை முற்றுகை இருக்கிறவர்கள், தேசத்தை சின்ன பின்னமாக்குறவர்கள் புறப்படுகிறார்கள். நம்ம ட்ரைபல் பெல்ட்ல இருந்து யாரும் தேசத்தை ஆளுகிறவர்கள் கிடையாது, அவங்கள டம்மி பண்ணிடுறாங்க. இருக்கிறது 16% தான் ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறாங்க. அவங்க தான் தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கிளம்புறதே இந்த நார்த் இந்தியா பெல்ட்ல இருந்து தான். நீங்க இந்த பகுதியில வந்து ஜெபிக்காம நீங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை FMVB மூலமாக எதிர்பார்க்கவே முடியாது. சோ அதுக்காக நான் போன வாட்டி இந்த திண்டுக்கல் குரூப் வரும்போது அவங்களே சொல்றாங்க, நாங்க டெல்லி பாதி இடத்துலலாம் ஊழியமே இல்லை, இதுல நமக்கு பார்க்க ஒண்ணுமே இல்ல, நம்ம குஜராத் அந்த ஜார்க்கண்ட் அந்த மாதிரி இடத்துல ஊழியம் நல்லா இருக்கு, அங்க ஃபீல்ட் விசிட்னா அங்கதான் போகணும் அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. எனக்கு இது வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில தான் நீங்க வந்தாதான் நீங்க ஜெபிப்பீங்க, கர்சனைப்பட்டு ஜெபிப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம தில்லோக்புரி இருக்கிற இடத்துல சோதம் குமாரவின் பாவம் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? நீங்க வந்து அறிந்து கொண்டாதான் அதுக்கு பத்தி என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். இன்னொன்னு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த பிரேயர் ரிப்போர்ட் நாங்க அனுப்பிட்டு அது சவுத் வரைக்கும் போயிருது. அது என்ன பண்றோம்னா, இது ப்ரமோஷனலும் இன்வால்வ்மெண்ட் இருக்கனால இந்த பிரேயர் பாயிண்ட் எங்களுக்கும் வரும். ஸோ ஓப்பனா நாங்க போட்டோம்னா எல்லா மக்களுக்கும் இங்க தெரியும்.
ஸோ அதுல நாங்க ஓப்பனா ப்ரேயர் ரிப்போர்ட்லயும் அனுப்ப முடியாது. நீங்க இப்படி வந்தீங்கன்னா பர்சனலா உங்ககிட்ட என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அதுக்காக ஜெபிக்கலாம். இது வெளியில தெரியாது. ஸோ இந்த காரியம் அதுக்காக நீங்க அறிந்து கொண்டு இவங்களுக்காக பாவம் மன்னிப்புக்காக என்ன பண்ணணும், முதல்ல நான் செய்த பாவமாக அதை ஏற்றுக்கொண்டு என் தலையில எடுத்துக்கொண்டு ஜெபிக்கணும். எதுக்காக அப்படி செய்யணும்னா, ஏசப்பா அதுக்கு அப்படி செஞ்சாங்க. ஏசப்பா நம்மளுடைய பாவத்தை அவங்க தன் தலைமையில ஏற்று என்ன பண்ணாங்க, சிலுவையில அறைந்து கொண்டாங்கன்னா, சோ அந்த ஒரு தாகம் நம்ம இடத்துல இருந்தோம், அந்த ஒரு மனபாரம் நம்மளிடத்துல இருந்தாதான் நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணோம், தேசத்தை ஒரு கலக்கிற ஜெபமாக காணப்படும். हम सोचते कई बार है, हम जितने भी प्रार्थना करते हैं हमारी प्रार्थना में एक चीज की कमी है। क्या चीज की कमी है, हम औरों के लिए हम प्रार्थना किस प्रकार से नहीं कर पाते, उनके पापों के लिए हम क्या नहीं करते, अपने आप को आगे नहीं रख पाते। हम कई बार कहते हैं कि परमेश्वर उनके पाप है उसके लिए उन्हें माफ कर दो करके कहते हैं, लेकिन यहाँ पर दानियल की बात हम देखेंगे 4 अध्याय में, वो अपने ऊपर ले लेता उस पाप को। भाई मैंने पाप किया, हमारे लोगों ने पाप किया करके वो अपने आप को उस पाप के अंदर क्या कर देता है, ढकेल देता है। वो दानियल ने कभी भी पाप नहीं किया क्योंकि वो धर्मी पुरुष था, वो परमेश्वर की उपस्थिति में 3 टाइम बैठने वाला व्यक्ति था। वो कभी भी क्या नहीं कर रहा, पाप नहीं कर रहा, लेकिन पापियों के साथ में अपने आप को मिलाकर उनके बीच में से क्या कर रहा है, वो निकलने वाला बंदा जैसा बनता है और पाप पश्चाताप के लिए वो प्रार्थना करता है। हमारी प्रार्थना की शुरुआत ही पाप पश्चाताप के लिए होना है। परमेश्वर में, मेरा घराना, मेरा परिवार और मेरा गांव वाले, मेरे रिश्तेदार, हमने पाप किया है, आपके विरोध में पाप किया है, हमें क्षमा कीजिए। हमारे देशवासियों ने पाप किया है, हमें क्षमा कीजिए। जब आप आपके इन बातों के अंदर में आपको नहीं लेके आएंगे, तब तक आपकी प्रार्थना में क्या नहीं रहेगी, उतनी बातें नहीं रहेगी। हम இப்போ நம்ம பார்க்கலாம் தானியேல் புத்தகத்தை இன்னும் நம்ம பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு பாவத்தை எண்ணி என்ன பண்றாரு, கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றாரு. இப்போ தானியேலோட ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நான் சீக்கிரமா உங்களிடத்துல முடிக்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரங்களுடைய நிலைமை இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் पहला राजाओं का किताब 19वां अध्याय அதுல 1 இருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தழல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன்.
இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நம்ம இங்க பார்க்கும்போது எலியாவோட சிச்சுவேஷன் பார்க்கும்போது எலியா ஒரு வைராக்கியமான ஊழியக்காரனா இருந்து அவர் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினாருன்னு நம்ம பார்க்கிறோம். என்ன பண்ணாரு? 400 பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாரு? அடித்து கொன்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன பண்ணாரு? வானத்துல இருந்து அக்னி இறக்கி அங்க ஒரு அதிசயத்தை அவரு மக்கள் மத்தியில ஒரு காண பண்ணி அத்தனை இஸ்ரவேலர்களையும் என்ன பண்ணாரு? தேவன் பக்கமாக திருப்பி கொண்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல மழையும் வர பண்ணினாரு. எல்லாமே பெரிய பெரிய காரியங்கள், மீன்ஸ் ஒரு சர்வசாதாரண மனிதனால முடியாத ஒரு காரியத்தை நிகழ்த்தின பின்பு அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் உம்மை புறக்கணித்தார்கள். நம்ம வசனம் இப்பதான் என்ன பார்த்திருக்கோம்? அந்த இஸ்ரவேலர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த 400 பூசாரிகளை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இவரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு? கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்றாரு, அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பின் வாங்கிட்டாங்க. அது ஒரு கால அவகாசம் பார்க்கும்போது ரொம்ப குறைவான ஒரு கால அவகாசம். அவர் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தின ஒரு கால அவகாசத்துல அத்தனை நேரத்துக்குள்ள திருப்பி பின் வாங்கின பிறகு அவருடைய நிலைமை என்ன பண்ணுது? கவலை, மீன்ஸ் பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக, பயங்கரமான ஒரு கவலைக்குள்ளாக அவர் என்ன பண்றாரு? தன்னை தானே தள்ளி விடுற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு அடைக்கலத்துக்காக தேடி அவர் ஒரு சூரிய செடி கீழாக போய் என்ன பண்றாரு? தன்னை மறைத்து கொள்கிறார். அவர் அங்க வசனம் சொல்லி தன் பிராணனை காக்க அவர் ஓடி போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அசைவை கொண்டு வந்தவர், 400 பேரை கொல்றதுக்கு தயங்காதவர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர். ஒரு தீ அங்க சத்தம் போடும் போது, ஒரு தீ அவங்கள மிரட்டும் போது அத்தனை வைராக்கியமும் அத்தனை ஒரு காரியமும் தண்ணியாய் என்ன பண்ணிட்டு கரைந்து போய் அவர் இப்போ தன் உயிரை காப்பாற்ற பயந்து கொண்டு போய் சென்று கொண்டு இருக்கிற நிலைமை நம்மளுடைய தேசத்துல, நம்மளுடைய FMBல இருக்கிற ஊழியக்காரங்களின் நிலைமையா இருக்கு. நீங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு மிஷினரி ஃபீல்டுக்கே போகாம இருக்காரு. ரீஜனல் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, இல்லைன்னா மறைமுகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல போக முடியல. ஏன்னா நார்த் இந்தியா பொறுத்த அளவுல எந்த விசுவாசியும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க பயந்த சுவாபம். நம்ம இப்போ சவுத்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சாயப்புரத்துல உங்களுக்கு நடந்தது தெரியும். புதிய மக்கள் வந்தப்போ மக்கள் அவங்கள புறக்கணிச்சப்போ அவங்களுக்கு அந்த மிஷினரி என்ன பண்ணாங்க? 100 ஏக்கர் இடத்தை வாங்கிட்டு சாயப்புரத்தை என்ற கிராமத்தை உருவாக்கி அந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அங்க என்ன பண்ணாங்க? குடிபெயர பண்ணாங்க. சரியா? ஆனா நம்ம இடத்துல அப்படி ஒரு மீன்ஸ் காசு வசதி இல்லை. சோ நம்ம அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்க முடியாது. சோ அந்த மக்கள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, புதிய ஏற்பாடு காலத்துல இருந்த வைராக்கியத்தை நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். ஆனா வட இந்தியா மக்கள் மத்தியில அந்த வைராக்கியம் இல்ல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானா ரீஜன்லயே உத்தராகண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா அத்தனை மக்களும் செதறி கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஓட் ராஜ்புத் நீங்க இன மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க. மீன்ஸ் அவ்வளவு பேருமே ரிலேட்டிவ்ஸ். யாருமே மீன்ஸ் நம்ம எப்படி தாய் மாமா உறவு மீன்ஸ் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்குவாங்க, தாய் மாமா உறவுக்குள்ளாக. அதே மாதிரி ஓட் ராஜ்புத் மக்கள் என்ன சித்தி எல்லா உறவுலையுமே அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு அண்ணன் தம்பி தான் தகப்பனோட பிறந்த அண்ணன் தம்பி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா உறவுலையுமே என்ன பண்ணிக்குவாங்க? கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சோ ஓட் ராஜ்புத் மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான். சோ ஒரு இடத்துல முராதாபாத் என்ற இடத்துல ஒருத்தர் ஜெயில போட்டப்போ யாருக்கு சொந்தக்காரங்க அவங்க ஜெயில வச்சுட்டாங்க கிறிஸ்தவனா இருந்தனால. அதனால நான் என்ன பண்றேன்? நான் அப்படியே ஒரு ஹைடிங் பிளேஸ்க்குள்ளாக போறேன், நான் விசுவாசத்தை அறிக்கையிட மறுக்கிறேன்ட்டு நிறைய சூழ்நிலை உத்தராகண்ட்ல நீங்க பார்க்க நேரிடும். நம்ம FMBல ஹரியானா ரீஜன்ல உத்தராகண்ட் பணித்தளத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது. சோ மிஷினரிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டிருக்காங்க. மிஷினரி சொல்றாரு, நான் வாரேன் உங்க வீட்டுல ஜெபிக்கிறதுக்காக, கதவை அடைச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளாக ஜெபிக்கலாம். இல்ல வர வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு இனத்தார்கள் என்ன பண்றாங்க? ஒண்ணு கூடி அவங்க நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காது. ராய்சிக் மக்கள் மத்தியில என்ன சொல்றாங்க?
நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்காக கல்யாணம் நடக்க முடியாது, உங்களுக்காக அடக்கம் பண்றதுக்கு மீன்ஸ் எரிக்கிறதுக்காகவும் எந்த சலுகையும் நாங்க தர மாட்டோம், நீங்களே என்ன பண்ணிக்காங்க உங்களை மீன்ஸ் தப்னாய்ச்சிக்காங்க, நாங்க அதுக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம், உங்களை முழுமையாக புறக்கணிச்சிருவோம்ட்டு அவங்க சொல்ற அந்த மிரட்டல் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை விட்டு விலகிறதுக்காக அது ஒரு காரணமா இருக்கிறது. அதனால என்ன பண்றாங்க, மிஷினரிஸோட சப்போர்ட் அந்த விசுவாசிங்க இல்லாதனால மிஷினரிஸ் என்ன பண்றாங்க, அவங்க கால்கள் தளர ஆரம்பிக்கிறது. நீங்க உத்தராகண்ட்லயும் சரி யூபிலையும் சரி மிஷினரிகளோட கால்கள் என்ன பண்ணுது, தளர ஆரம்பிக்குது. எலியாவின் நிலைமை தான் அந்த இருக்கிற பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினரியும் நிலைமையா இருக்கிறது. இதை நீங்க அறிந்து கொண்டு ஜெபிக்க என்ன பண்றேன், நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நம்ம அப்போஸ்தல திருச்சபையில இருந்த அந்த வைராக்கியம், சாவ கூட தயங்காத மக்கள் இந்த வட தேசத்துல வட நாட்டுல என்ன பண்ணணும், உருவாகணும் என்று நம்ம என்ன பண்ணோம், வைராக்கியமாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய ஜெபம் இல்லாம இந்த மக்கள் வைராக்கியம் பாராட்ட மாட்டாங்க. நம்மளுடைய ஜெபம் இல்லாம இந்த மக்கள் கர்த்தருக்காக உயிரிட விட மாட்டாங்க. நம்ம வருங்கிற காலத்துல நிறைய பேர் உயிரிட போறாங்க, மார்ட்டிரா சாகணும், கர்த்தருக்காக வைராக்கியமா சாகணும். அதுக்கு உங்களுடைய ஜெபம் என்ன செய்யணும், அது காரணமா இருக்கணும். அப்பப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா வாரீங்க, உங்களை மட்டும் சொல்லல, நிறைய பிரேயர் குரூப்ஸ் என்ன செய்யணும், அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து அவங்க மத்தியில இருந்து அவங்களை உற்சாகப்படுத்தினால் ஒழிய அவங்க என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னன்னா தொலைநோக்கு பார்வை இல்லை, அடுத்து என்ன நடக்க போறது என்று ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மிஷினரியா ஒளிஞ்சிடுறாரு, ஓடி போய் ஒளிஞ்சிடுறாரு, அவர் வரமாட்டேங்கிறாரு. அவங்க ஏன்னா அங்க கான்பூர்ல ஒரு பகுதியில இருக்கிற ஒரு நார்த் ஈஸ்ட் மிஷினரி யூபி பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துக்கு வராத பட்சத்தை அவங்க தலைவர் இல்லை. அப்ப அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன பண்றாங்க, செதறடிக்கப்படுறாங்க. அவர் சில இடத்துல ஆடுகள் செதறடிக்கப்படுறாங்க, மேய்ப்பன் இருந்துமே ஆடுகள் என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் இல்லாத நிலைமையா இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றா, டிப்ரெஷனுக்குள்ளாக போயிட்டு என்ன செய்யணும்னு என்ன தெரியல, வாய்ப்பு என்ன செய்யணும்னு ஒன்னும் புரியாத நிலைமையில அவன் என்ன செய்யறான், கர்த்தரிடத்தை சொல்றான், என்னை எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே என்று. எலியா சொல்றது போல நிறைய மிஷினரிகளுடைய ஜெபம் இருக்கலாம், சரியா? நம்மளுடைய அவங்களுடைய பர்சனல் காரியம் நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று நன்றாக நமக்கு தெரியும். हम देखते हैं यहाँ पर सेवादारों के अंदर होने वाली परेशानियां आपको कहाँ पता चलेगा, पहला राज्यों का किताब उसका 19वां अध्याय में आपको पता चलेगा। उस भाई ने एलिया नबी ने बहुत बड़ा चमत्कार किया, ठीक है, उसने बहुत बड़ा चमत्कार किया, लोगों को एकजुट किया, 400 पुजारियों को खत्म कर दिया उस बंदे ने, आसमान से आग बरसा दिया, आसमान से बारिश बरसा दिया, तहलका मचा दिया एक किस्म का। लेकिन वो कह रहा है कि भाई जो लोगों ने मन फिराकर आए वो एक टाइम में कह रहा है सारे क्या हो गए, पीछे हट गए और वो क्या करने लगे, मूर्ति पूजा करने लगे। और वो बंदा कह रहा है मैं अपनी जान बचाने के लिए क्या कर रहा हूँ, इस जगह से भाग कर आया हूं करके वो क्या कह रहा है, वो बंदा कह रहा है। मतलब जब भी विश्वासियों का साथ एक पास्टर को नहीं रहेगा, जब आप लोग एक पादरी को साथ नहीं दोगे तो उसको वहां पर सेवा करना क्या हो जाएगा, मुश्किल हो जाएगा। जब पादरी नहीं रहेगा कलीसिया क्या हो जाएगी, खिन्न भिन्न करके क्या हो जाएगी, खत्म हो जाएगी, बिखर जाएगी। और आप लोग के लिए आशीष के लिए प्रार्थना करने वाला कोई नहीं रहेगा। आप बोलोगे फलाना मेरे लिए प्रार्थना कर देगा, फलाना कर देगा, नहीं कर पाएगा। आपका जो परमेश्वर ने नियुक्त किया पादरी के अलावा आपको कोई भी आपके आशीष के लिए प्रार्थना नहीं कर पाएगा, और आपकी शांति के लिए कामना कोई भी नहीं कर पाएगा। उसकी प्रार्थना के अलावा किसी की प्रार्थना परमेश्वर सुनेगा भी नहीं, क्योंकि आप उसी के मूल हो। तो आपके लिए जो परमेश्वर ने नियुक्त किया है उसी की प्रार्थना आपके ऊपर क्या रहेगी, आशीष भरी रहेगी। लेकिन हम यहाँ पर एलिया की बात देखते हैं, एलिया सेवा करने से वो कर रहा है, बोल रहा है परमेश्वर बस हो गया, मैंने बहुत कर लिया सेवा, मुझे उठा लो। कई बार ये सारी बातें यहाँ का पादरी भी प्रार्थना करता है परमेश्वर से, परमेश्वर हाथ जोड़ता हूँ, मुझे यहाँ से क्या कर दो, निकाल दो, मुझे यहाँ पर नहीं रहना है। सोचो हर एक पादरी यहाँ पर ऐसे ही करता जाएगा तो क्या हो जाएगा, हमें एक बढ़िया सा कलीसिया नहीं मिलेगा, और हमारी चर्च क्या करती जाएगी, दिन बर दिन क्या होती जाएगी, बरकत की ओर जाने के बदले वो दिन बर दिन घटते जाएगी करके हम देखते हैं। நம்ம பார்க்கும்போது சில இடத்துல இந்த டெல்லி பொறுத்தளவுல பார்க்கும்போது FMBB தொலைநோக்கு பார்வை இருந்துச்சான்னு எனக்கு தெரியல.
40 ஆண்டுகளாக இருந்து ஊழியம் நடக்குது. 40க்கு மேல ஊழியக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க. 40 மிஷினரிக்கு மேல வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு பணித்தளத்துல 5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா டெல்லிக்கு அப்படி கிடையாது. இது என்னதுன்னா ஒரு டூரிஸ்ட் மாதிரி. இப்போ 3 வருஷம் ஒருத்தங்க இருப்பாங்க. ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா ஒரு 10 மிஷினரி வந்துட்டு போயிடுவாங்க. 6 மாசம், 3 வருஷம், 2 மாசம் அப்படின்ட்டு 43க்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க, மிஷினரி வந்துட்டு போயிருக்காங்க. நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுல என்ன பாதிக்கப்பட்டதுன்னா, இந்த மக்களுக்காக கரிசனை பண்றவங்க யாரும் இல்லாம இருந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறவங்க, இவங்களை பத்தி அறிந்து கொள்ள, இவங்களுமே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். இப்போ இன்னைக்கு பாக்குறவங்க 10 வருஷம் கழிச்சு இவங்களை நீங்க பார்க்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இது இங்க இருந்து பேருந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. வேற இடத்துல இருந்து பேருந்து புது மக்கள் வந்துடுவாங்க. ஸோ இவங்களையும் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. இந்த காரியத்தை கொண்டு தொலைநோக்கு பார்வை நம்ம இடத்துல காணப்படுகிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மிஷினரியா நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல மாத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு இதான கரிசனை நமக்கு அறிந்து அதுக்காக செபிக்க FMBB-ஆக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கோம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபத்துக்காக நாம் முன்னேறுவோம். योना नबी का किताब निकाल लेना। ஒன்று முதல் 3ஆம் வசனம் வரை. முதல் அதிகாரம். முதல் அதிகாரம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி ஓடிப்போய் யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. இப்போ அவன் தர்ஷீஷ்க்கு எதுக்கு போனான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் வேதத்தை தியானிச்சிருப்பீங்க, இந்த காரியத்தை நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. அவன் தர்ஷீஷ்க்கு போன காரியம் என்ன? அவன் என்ன விரும்பினா, சாகட்டும்னு விரும்பினான். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? அவன் கீழ்படியலைங்கிறது மறுக்காயம். எதற்காக இவன் கீழ்படிய வேண்டான்ட்டு இவனுக்கு விருப்பம் கிடையாது. கர்த்தர் அந்த தேசத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னதுனால அவன் சொல்ல சொன்னாரு. அதனால அதுதான் மெயின் காரணம். என்ன செய்யறாங்க, அவன் என்ன பண்றான், அவன் யூதன், சரியா? அவங்களுக்கு என்ன கொள்கைன்னா, யூதனுக்கு ரட்சிப்பு, அது மட்டும் தான் அவங்களுக்கு என்ன பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிற ஜாதியாருக்கு ரட்சிப்புங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட் புதிய ஏற்பாடுல தான் நமக்கு பார்க்கிறோம். ஸோ இவங்களுக்கு அதை பத்தி ஒரு அக்கறை கொண்டவங்களா அவங்க என்ன பண்றாங்க, அவன் நாசமா போட்டு தான் இவங்க எல்லாரும் டைமும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அசீரியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூதர்களை நிறைய வாட்டி, இஸ்ரவேலர்களை நிறைய வாட்டி துன்புறுத்தி இருக்கிறாங்க, அவங்கள கப்சா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அவன் என்ன எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்ட்டு அவன் என்ன செய்யறான், அங்க ஊழியம் செய்வதற்காக விருப்பமற்ற சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம். ஸோ சில டைம்ல என்ன பண்றோம்னா, நம்மளோட ஊழியக்காரங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் ஒரு இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார், சரியா? ஒரு இன மக்களுக்காக. இப்போ நீங்க டெல்லியே எடுத்துக்காங்க, நிறைய வாட்டி டைவர்ஸ் ஆகி, மீன்ஸ் சமாரிய பெண் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, 4-5 பார்ட்னர்ஸ் மாறி இருக்காங்க. அதே மாதிரி டெல்லியில இருக்கிறாங்க, பார்ட்னர்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க. அவங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸ் மாறுவாங்க. அவங்க செட் ஆகாது, அதனால மாத்திட்டே இருப்பாங்க. அவங்க கூட குழந்தையும் இருக்கும், செல்டம் குழந்தை இல்லாமலும் இருக்கும். ஸோ அப்படி பார்ட்னர்ஸ் மாத்துறவங்க மத்தியில எப்படி ஊழியம் செய்யணும்ட்டு எங்களுக்கு தெரியல. அது ஒரு தயக்கமா இருக்கு. அவங்கள எப்படி உள்ள கொண்டு, ஏன்னா உள்ள கொண்டு வந்தோன்னு அவங்க திருந்த போறது இல்ல. அவங்கள எப்படி உள்ள தக்க வச்சுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி ஏற்படுத்தணும்னு எங்களுக்கு புரியாத ஒரு காரியமா இருக்கு. சில நேரத்துல என்ன பண்ண, மும்பைல இருந்து வந்தேன், எனக்கு சில காரியங்கள் இவங்க செய்யறது அவ்வளவு ஒண்ணு தப்பா தெரியாது.
ஆனா எனக்கு தெரியும் பைபிள் இது தப்பா சொல்றதுன்னு தெரியும். ஆனா சரி இவங்க திருந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா மனைவிக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க பயங்கரமான ஆர்த்தடாக்ஸ்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அப்போ அவங்க தமிழ்நாடோட கலாச்சாரம் என்ன, இதெல்லாம் பயங்கரமான தப்பு. நம்ம என்ன சொல்றோம், நான் என்ன சொல்றேன் இது தப்பு, அவங்க என்ன சொல்றாங்க இது பயங்கரமான தப்பு. இப்படிப்பட்டவங்க ரட்சிக்கவே பட முடியாதுன்னு சில டைம் என்ன செய்ய முடியுது, நம்ம யோசிக்க தோணுது. இவங்க எல்லாம் பரலோக ராஜ்யம் மீன்ஸ் இவங்க மனம் திரும்ப மாட்டேங்காங்க. அப்ப இவங்க வீட்டுல நம்ம போய் என்ன செய்ய போறோம்? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நம்மளோட இறுதி மூச்சு வரைக்கும் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அவங்க மனம் திரும்புறதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்பிருக்க. சோ அதுவே எங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. ஏன்னா அது என்ன செய்யுது, அது ஒரு பெரிய ஒரு மத்தவங்களுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை என்ன பண்ணுது, ஒரு புதிய மக்கள் வர்றதுக்காக அது ஒரு தடைகளா இருக்கு. அவங்க விசுவாசத்துல தான் இருக்காங்க, ஆனா பாவ வாழ்க்கையை விடல. அப்ப புது மக்கள் எப்படி நாங்க அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, அவங்க மத்தியில எப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்துறது என்று எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதனால அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய ஒரு காரியம் என்னன்னா, ஒருத்தன் குடிகாரனா இருக்கான், குடிக்கிறது அவன் விடல, 6 மாசத்துக்காக குடிக்காம இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான் எனக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும், என்னை முன்னாடி நிறுத்துங்க, நான் ஊழியம் செய்யணும்ட்டு என்ன செய்யறான், அவன் விரும்புறான். அவனை நான் ஒரு நாள் அவனை விடாட்டியும் அவன் போய் அந்த கோவத்துல போய் குடிச்சிருவான். அந்த கோவத்துல வைராக்கியத்துல அவன் என்ன பண்ணிருந்தான், குடிச்சிருந்தான். அப்போ அந்த ஒரு மனிதன் ஒரு முன்மாதிரி அற்ற சூழ்நிலையில அவன் வந்தனால என்ன ஆச்சுன்னா 3 விசுவாசிகள் குடும்பம் சபையை விட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்ற, என்னை முன்னாடி நிறுத்துங்க, என்னை ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் ஒரு எங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு தடைங்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. சோ அதை தாண்டி அதை மேற்கொண்டு டெல்லிக்கு கர்த்தர் என்ன யோசனை வச்சிருக்கிறாரு என்று நாங்க தெளிவாய் அறிந்து, எங்க பெரிய ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறதுக்காக, அந்த மக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக நாங்க பிரயாசப்படுறதுக்காக, எங்களுக்கு இருக்கிற குறுகிய ஆண்டு காலத்திலேயே அதுக்காக பிரயாசப்படுறதுக்காக நாங்க என்ன செய்யறோம், அதுக்காக நாங்க பிரயாசப்படணும். நீங்க எங்களுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நாங்க வாலிபர்களா இருக்கிறோம், மீன்ஸ் 30 ஏஜ் தான் எங்களுக்கு. ஸோ ரொம்ப நாள் எங்களை சிட்டில வைக்க மாட்டாங்க, திடீர்னு மாத்திடுவாங்க எங்களை. ஸோ எங்களுக்கு நான் பண்றேன் ஒரு 5 நிமிஷம். சோ அதுக்காக என்ன பிரச்சனைனா, சோ அந்த குறுகிய காலத்துக்குள்ளாக நாங்க என்ன செய்யணுமோ இம்பாக்ட்ஃபுல்லாக செய்து இங்க இருந்து கடந்து போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். हम देखते हैं यहाँ पर योना की किताब में हमने देखा कि योना क्या कर रहा है, वहां पर सेवा करने के लिए उसको इच्छा ही नहीं है। कहां पर सेवा करने के लिए इच्छा नहीं है, निनवे शहर में जाकर प्रचार करने का इच्छा ही नहीं है। उसी तरह से कभी कभी यहाँ के पादरियों को बोले जाते भाई दिल्ली में जाओ और सेवा करो, तो उनका मन नहीं करता, क्योंकि क्या है यहाँ का वातावरण अलग है। मैं जब भी आया था ना पहला मेरे को शॉक हो गया, यार ये लोग ऐसे क्यों है करके। हरियाणा का बंदा मेरे को वहां से कार से यहाँ पर क्या करेगा, यहाँ पर छोड़ के जाएगा फ्री में, वो मेरे को गुरु गुरु करके क्या करेगा, प्रणाम करेगा। यहाँ पर भाई तू आया क्यों करके 1 साल मेरे साथ जो हुआ ना, हैरान में मैं हो गया। ठीक है, तो योना के साथ भी वही बात है भाई, इनके ऊपर परमेश्वर तरस क्यों खा रहा है। योना के मन में वही बात आ रही है भाई, निनवे शहर वाले तो वो लोग उद्धार ही नहीं होना चाहिए, उनका वो लोग नाश होना चाहिए, सत्यानाश होना चाहिए, वो लोग हमारे देश के विरोधी है, तो भाई उनके ऊपर परमेश्वर तरस क्यों खा रहा है। मैं तो नहीं जाऊंगा करके वो बंदा क्या कर रहा है, मुखरता जा रहा है। तो ऐसा मुखरना नहीं है, परमेश्वर की इच्छा यहाँ पर रह के पूरा करना है। इसके लिए आप लोग भी हमारे लिए प्रार्थना कीजिए, करके मैंने इनसे क्या रखा है, प्रस्ताव रखा है। ठीक है, तो நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்ம போவோம். இந்த வசனங்களுக்காக ஒருத்தருங்க பாரப்பட்டு ஜெயிப்போம். நான் இடையில நிறைய பாயிண்ட் ஷேர் பண்ணேன், அதுக்காகவும் ஒருத்தவங்க வசனத்துக்காக, வசனம் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக இடையில ஷேர் பண்ண பாயிண்ட்ஸ்க்காக ஒருத்தங்க, वचन का शेयर करना पॉइंट्स का। हमारे बीच में वचन के लिए अभी प्रार्थना करेंगे और बीच बीच में मैंने 2-3 पॉइंट्स बताए थे उनको, उसके लिए भी एक व्यक्ति प्रार्थना करेंगे।